தலைவர் அங்கிள், இந்த ட்ரெயின் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, இதுலயே போறோம்? ஆமாம்மா, இந்த ரயில்ல தான் போறோம். கிளம்ப போகுது. சீக்கிரம் எல்லாரும் ஏறுங்க. நந்தினிமா வா, சீக்கிரம் ஏறு. ஆ சரிம்மா, ஏறுறேன். ஏல வா, என்ன முழிச்சுக்கிட்டே நிக்க? இந்த வாரேங்க்கா. அத்தை பாட்டி சீக்கிரம் ஏறுங்க. ஆட்டும் தலைவரே, ஏறுதோம். என் தம்பி தான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை கூட்டிட்டு போய் ஏற வேண்டாமா? அவர் ஏறுவாரு, நீங்க டக்குன்னு ஏறுங்க. நான் லேட் பண்ணல, வந்துட்டேன், ஏறு. தலைவரே, ஒரே கூட்டமா கிடக்கு, நம்மளுக்கு உட்கார சீட்டு கிடைக்குமா? ஏம்மா, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சுமா, எல்லாருக்கும் சீட்டு இருக்கு, போய் உட்காருங்க. சீட்டு இருந்தாலும் சரி, நான் உட்கார மாட்டேன், நான் நின்றுக்கிட்டே தான் வருவேன். ஏம்மா, நீ உட்காரு, நில்லு, இல்லைன்னா படுத்து தூங்குமா, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. முதல்ல ட்ரெயினுக்குள்ளே ஏறு. சரி சரி, ஏறுதேன். தலைவரே, எல்லாரும் ஏறியாச்சு, நீங்கள் ஏறலையா? ரயில் கிளம்ப போகுது. எல்லாரும் ஏறி இருக்க மாட்டாங்கல்லம்மா, இரு, நான் நின்று கூட்டு வரேன். எல்லாரும் ஏறியாச்சு, நான் தான் கடைசி. வேணா நின்று கூட்டு வரேன்னா நீங்கள் அடுத்த வருஷம் தான் வரணும். போயிட்டு வரோன்னே. அடுத்த வருஷமா? தள்ளுமா, உள்ள தள்ளு, நானும் வாரேன். ஐ, ரொம்ப ஜாலியா இருக்கு. ரயில்ல போய் ரொம்ப நாள் ஆயிட்டு, இன்னைக்கு இந்த ரயில்ல வேற போறோம். என்ன ஜாலியா இருக்கு. கூ குச்சு 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 குச்சு. அத்தை பாட்டி சின்ன பிள்ளையாவே மாறிட்டாங்க போல, சின்ன பிள்ளை மாதிரி ரயில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ரயில்ல போனதே இல்லையே, நல்ல ஜாலியா இருக்கே. அது நல்ல இயற்கை அழகா இருக்கு பாத்தீங்களா, வெளியே பார்த்துக்கிட்டே போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மலை மேலையே ஏறி போறோம். எப்போ எப்படித்தான் இதெல்லாம் கட்டி வச்சாங்களம்மா, என்ன அழகா கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கே. இந்த ஒத்த ரோசா எங்க போனான்னு தெரியலையே. சரி, எங்க போனா நமக்கு என்ன, நம்ம நல்ல ஜாலியா இருப்போம். ஏப்பா, இப்ப நம்ம நிம்மதியா இருக்கு. அந்த சோத்து மூட்டையை நான் பஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன். போல பஸ்ல போ, அங்க சோறு இருக்கு அப்படின்னு ஏமாத்தினேன். சரி, நான் அவனும் பஸ்ல போயிட்டான். அதான இப்ப நிம்மதியா வர முடியுது. பேசாம இந்த டூர் முடிஞ்சு போறதுக்குள்ள அவனை எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு தொலைச்சிட்டு போயிட வேண்டியதா. நம்ம ஊர்ல போய் நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா சோறு சோறு என்னை போட்டு பாடா படுத்துவான். வண்டி வண்டி ரயிலு வண்டி, வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி, தண்டவாளம் மேலே நின்று விசில் அடிப்போம் விசில் அடிப்போம். ஏ பிள்ளைங்களா, அங்க பாருங்க, மழை எவ்வளவு பெருசா இருக்குன்னு. எப்படி புகை மூட்டமா இருக்கு பாருங்கடி. ஏட்டி, அது புகை மூட்டம் இல்ல, பனி மூட்டம். பிள்ளைகளுக்கு தப்பு தப்பாச்சு கொடுக்காத. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே செல்லத்தையக்கா. அப்படியே மலை மேல பனி மூடி இருக்கு பாரு. ஆமா, பாக்குறதுக்கு அழகா இருக்கே. கீழ இருந்து மலை மேல பாதி தூரத்துக்கு வந்துட்டோமே. பஸ்ல வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஆனா ரயில்ல வர்றது நல்லா இருக்கே. இந்த ரயில்ல இறங்கி இறங்கி ஏறுவாங்களாம்ல. ஆமா செல்லத்தையக்கா, தலைவர் சொல்லி விட்டாரு, எங்கேயோ நிக்குமா, போய் இறங்கி எல்லாரும் போட்டோலாம் எடுப்பாங்களாம்ல. இந்த தலைவர் எல்லாம் செய்வாரு, என் மவனுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்க மாட்டாரு. அதெல்லாம் தருவாரு, தராம எங்க போயிட போறாரு. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகின்றது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகின்றது. ஓஹோஹோஹோ. அத்தை பாட்டி, ஒரே பேஸ்ட் மாடல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா லட்சுமி, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இருங்க இருங்க, ஜாலியா இருங்க, அதுக்கு தானே ஊருக்கு வந்திருக்கோம். ஆமா லட்சுமி, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிட்டு. ஏன் அவன் எங்க கிடக்கான்னு தெரியல, அந்த குதிரவால்காரி கூட தான் சுத்திக்கிட்டு அலைவான்னு நினைக்கேன். என்ன சொல்ல தயக்கா, மருமகளை பார்த்து குதிரவால்காரி அது இதுன்னு சொல்லுவீங்க, என்ன இருந்தாலும் உங்க மருமகள்ல. ஆமாட்டி, அவதான் என் மருமவா, இருந்தாலும் அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டேன் பத்தியா, வாயில் அப்படித்தான் வருது. கொஞ்சம் மாத்திக்கோங்க, அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஆமாட்டி, நானும் மாத்தத்தான் செய்யணும். இனிமே குதிரவால்காரின்னு சொல்லக்கூடாது, மருமவான்னு சொல்லணும். ஏ பிள்ளைலா, தண்ணி வேணா உங்க அப்பாட்ட இருக்கு, வாங்கி குடிங்க. ஏன்ட்ட கேட்கீங்க? நான் என்ன தண்ணி பாட்டில கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா தான் பைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு, போய் கேளுமா. அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாரு. வருஷம் வருஷம் டூருக்கு போனா எல்லாத்தையும் என் கையில கொடுத்துருவாரு. நாளை சமந்துக்கிட்டு அலைவே, அதை இந்த வருஷம் அவர் தலையில கட்டிட்டேன். நெட்டச்சி, பாத்தியா இந்த ட்ரெயின் எவ்வளவு மெதுவா போகுதுன்னு? நல்ல ஜாலியா இருக்குல்ல. ஆமாக்கா, இந்த வாசலில் நின்றுக்கிட்டே போகிறோம், இது கூட பயமாவே இல்லை பார்த்தீங்களா? ஆமாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளுகெல்லாம் எங்க போனாலும் என்ஜாய் பண்ணுதாளுங்க, நம்மளுக்கு தானே பண்ண முடியல. நெட்டச்சி, எனக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும் போல இருக்கு நெட்டச்சி. டான்ஸ் ஆடி கீழே உள்ள போறீங்களா? பேசாமல் நின்றுக்கிட்டே வாங்க. ஆடுங்கடி ஆடுங்க, டான்ஸ் ஆடி கீழே உளுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஊ லலல்லா ஊ லலல்லா ஊல்லல்லல்லல்லல்லல்லா. மானா மதுர மாமர கிளையிலே
பச்சை கிளி ஒன்று கேட்டது கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, இறக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்ன கேட்டா என்ன நான் பாடுவேன். ஆமா, ரெக்க ரொம்ப அழகா இருக்கு, பறந்து போ. ஊ லலல்லா ஊ லலல்லா ஊ லலலலலலலலா. மலையெல்லாம் பாரு என்ன அழகா இருக்குன்னு. ஏக்கா அங்கே பாருங்கக்கா, நம்ம மேலே உயர போய்கிட்டு இருக்கோம். ஆமாடி, பயமா இருக்கு, பேசாம உள்ள போயிருவோமா? அதான் நல்லா பிடிச்சிக்கிட்டு தானே நிற்கும், வர எதுக்கு உள்ளே போகணும்? இதுவே நல்ல ஜாலியாக தான் இருக்கு. நல்ல காத்தடிக்கி, இந்த நெட்டச்சி காத்துல அப்படியே பறந்து போயிட்டானா நல்லா இருக்குமே. இந்த மாலாலாம் பறக்க மாட்டா, நல்ல ட்ரம்மு மாதிரி இருப்பா. இந்த நெட்டச்சி தான் உள்ளி குச்சா காத்தா கிடப்பா. எப்படியாட்டி இவ பறந்து போயிட்டான்னா நம்மளுக்கு எதிரிகள் ஒரு டிக்கெட் குறையும். நெட்டச்சி, வயிறு ரொம்ப பசிக்கி, சாப்பாடு எப்போ தருவாங்களா எதுவும் தெரியுமா? எனக்கே ரொம்ப பசிக்கு, என்ன செய்ய? எப்போ தருவாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. சாப்பாட்டுக்கு துட்டு நம்ம தானே போடணும். நம்ம அங்கே ஊட்டியில் போய் தான் சாப்பிடுவோன்னு நினைக்கேன். ஆமாக்கா, ஏதாட்டும் ஒரு நேரம் 2 நேரம் வேணால் தலைவர் வாங்கி தருவார். எல்லா நேரமும் அவர் தலையில் கட்ட முடியாதுல்ல. ராதாவும் செல்வியும் வேணா யார் தலையிலையாவது கெட்டுவாளுக, சொந்த துட்டை போட்டு திங்க மாட்டாளுக. ஏன் என் பேரை இழுக்கலன்னு இவளுகளுக்கு இருக்கவே முடியாதோ? ஆமாக்கா, நம்ம ஊர்லேயே 2 பேரும் ஓசியில் திங்கிற ஆளுக்க வந்த இடத்துல சும்மா விடுவாளுகளா? என்னை பற்றி எப்படியெல்லாம் கேவலமாக பேசுதாளுக. ஆமாடி, கரெக்டாக சொன்னேன். ஓசியில் கிடைக்குன்னா ராதா எதையுமே விடமாட்டா. அடியே, என்னை பற்றியே பேசுதீங்க, இருங்க ஊரில் வந்து உங்களை கவனிச்சுக்கிடுதே. ஏக்கா சிம்ரன் எங்கக்கா? அவ எங்க வந்த உடனே எங்கே போய் ஏறினான்னு தெரியல. ஆரஞ்சு மண்டையும் கூட இருப்பான்னு நினைக்கேன். சரி வாங்க, நம்ம அடுத்த பாட்டை பாடுவோம். நல்ல வேலை, தலைவர் சொன்ன பேச்சு கேட்டுட்டு ரயில்ல வந்தோம். என்ன ஜாலியா இருக்கு. அவர் கூட சண்டையெல்லாம் போட்டேன். உங்கள் தலைவர் என்றைக்குமே எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். அவரை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். தலைவர் வேணா நல்லவரா இருக்கலாம், ஆனா சுத்தி இருக்கிறவங்களா நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. என்னட்டி சொல்லுத? இல்ல, இந்த காலத்துல ஆட்கள்லாம் அப்படி இருக்காங்க, அதைத்தான் சொன்னேன். யார் எப்படி இருக்கா? இந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளையில பெக்க வேண்டியது, ஒரு 4 எழுத்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்க வேண்டியது. ஏன்னா படிக்க வைக்கணும் பாத்தீங்களா? படிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு எவனாவது பணக்காரனா பார்த்து பிடிச்சி விட்டுருவாளுங்க. இப்படித்தான் அலையுதுங்க. நீ என்ன சொல்லுத? ஒன்று விளங்க மடக்கி ஏதாட்டும் ஒன்று புரியுற மாதிரி சொல்லுதியா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. புரிய வேண்டிய ஆட்களுக்கு புரியுமா? உங்களுக்கு புரியணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ராதை பேசுறத பார்த்தா நம்மள தான் சொல்ற மாதிரி இருக்கே. ஏன் மாவாதான் இப்ப அந்த பையன் கூட பேசுறது கிடையாதுல்ல, பிறகு எதுக்கு இவன் நம்மள சொல்லுதா? இந்த காலத்து பிள்ளைகள பெத்தவங்க சொன்ன பேச்சு எங்க கேக்கு? அப்படியே சரி சரின்னு தலைய ஆட்டிட்டு பிறகு தெரியாம அவளுக்கு செய்யறது செஞ்சுக்கிட்டு தானே இருக்காளுங்க. ஐயோ, ராதாத்தையும் செல்வியத்தையும் ஏன் இப்படி எல்லாம் பேசுதாங்க? என்னையதான் குத்தி காட்டுற மாதிரி பேசுதாங்க. அம்மாக்கு தெரிஞ்சிட்டா மனசு கஷ்டப்படுவாங்களே. ஐயோ, இவங்க 2 பேரும் நந்தினி எல்லாம் பேசுதாங்க. நந்தினி அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களே. பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்க்க வேண்டியது, பிறகு எவன் தலையிலையாவது கெட்டி விட்டுற வேண்டியது. ஆமா, தினம் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்க வேண்டியிருக்குல்ல. இதெல்லாம் பணக்கார பையல பார்த்து கெட்டி விட்டுட்டா நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்ல. அதுக்கு தான் இப்படி அலையுதாளுக. நம்மளதான் சொல்லுதாளுக, நல்லா தெரியுது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நம்ம எந்திரிச்சு போயிருவோம். இந்த ராதாவும் செல்வியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாளுக போல. இழிச்சக்கா மனசை கஷ்டப்படுத்துதாளுக. ஐயோ, அம்மா மனசு வருத்தப்பட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவை போய் சமாதானப்படுத்துவோம். என்ன முதல்ல இளிச்சக்கா எந்திரிச்சு போறாங்க, பிறகு அவங்க மகா எந்திரிச்சு போறா. ஏம்மா நில்லுங்கம்மா, போவாதீங்க. குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா இல்லையா? சீ, இந்த ராதாக்காக்கும் செல்வியக்காக்கும் இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் நந்தினி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்யனே தெரியலையே. ஏங்க நீங்க எங்க எந்திரிச்சு போறீங்க? ரயில்ல காத்து வேகமா அடிக்கி பறந்துட போறீரு, வந்து உட்காருங்க. இரு ராணி, இந்த வாரேன். அப்பா வேற போறாரு. நந்தினி அம்மாட்ட என்ன பேசுவாருன்னு தெரியலையே. எதுவும் சத்தங்குத்தம் போட்டு விட்டுறக்கூடாதே, எனக்கு பயமா இருக்கே. செல்வி, பாத்தியா? நம்ம 2 பேரும் பேசுனது தலைவருக்கு புரிஞ்சிட்டு. இந்த ராணியக்கா தான் மக்கு. தலைவர் போய் இளிச்சக்காவை சத்தம் போட போறாரு, பாத்தியா? ஆமா ராதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இனிமே தினம் இவளுகளை இப்படித்தான் பண்ணணும். சரியா சொன்ன ராதா, இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னடி 2 பேரும் மண்டையை போட்டு முட்டிட்டு கிடக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையே, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான பார்த்தேன்.
நந்தினி மனசை கஷ்டப்படுத்தி விட்டுட்டு சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னா சொல்லுதீங்க. இருங்க உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கார்த்தி, இந்த போஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பிரியா, அப்படியே நில்லு. அந்த பக்கம் போயிருவோமா? வேற போட்டோ எடுக்கலாம். சரி சரி வா போவோம். மாப்பிள்ள போட்டோ நல்லா உளுந்திருக்கா? ஆமா மாமா, சூப்பரா எடுத்துட்டேன். என் சம்மந்தியும் நானும் இப்பதான் முதல்ல சேர்ந்து ஒரு நல்ல போட்டோ எடுத்திருக்கோம். இதை நல்ல பெருசா பிரிண்ட் போட்டு நல்ல லாமினேஷன் போட்டு என் வீட்டுல மாட்டி வைக்கணும். ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்மந்தி கூட சேர்ந்து நல்ல போட்டோ எடுத்தாச்சு. மாப்பிள்ள இன்னும் 2-3 போட்டோ எடுங்க. எடுத்துட்டேன் மாமா, நல்ல நிறைய எடுத்திருக்கேன். அப்படியா? சரி மாப்பிள்ள. கடகவும் சம்மந்தியமாவும் எங்க இருக்காங்க? அவங்க அந்த பக்கம் நின்று சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி வாங்க, ரயில்ல போய் ஏறி உட்காருவோம். ஆட்டும் சம்மந்தி வாங்க போவோம். நெட்ட தங்கம் சீக்கிரம் வந்து ஏறுமா, இங்கே நின்றுகிட்டு இருக்காத, ரயிலு கிளம்பிட போகுது. சரி டாடி நைனா, நீங்க போங்க, நான் வாரேன். ஆட்டும்மா சீக்கிரம் வந்து ரயில்ல ஏறு. நெட்டம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிடுவோமா? எடுங்க ராமு. நெட்ட தங்கச்சி, இங்க கொஞ்சம் பாரு. துபாய்க்காரனே, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா தங்கச்சி, உன்னைய தான் கூப்பிட்டேன். என்னண்ணே, என்ன வேணும்? எல்லாரும் குடும்பமா நின்று போட்டோ பிடிக்காங்கல்ல, எங்களுக்கும் போட்டோ பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. போட்டோ தானே எடுக்க வேண்டியதானே? எங்ககிட்ட போனு கேமரா ஒன்றும் இல்லைம்மா, அதனாலதான் போட்டோ எடுக்க உங்ககிட்ட வந்திருக்கோம். 2 போட்டோ எடுத்து தரியா? அவ்வளவுதானே, நில்லுங்க எடுத்துருவோம். பிள்ளைகளு நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல நிக்கிற மாதிரி ஒரு அழகான போட்டோவை எடுத்து தாரியா? எடுத்துருவோண்ணே, நில்லுங்க. பிள்ளைகளா, அங்க என்ன செய்தீங்க? ஓடி வாங்க, அக்கா போட்டோ பிடிக்காங்க பாருங்க. பிள்ளைகளா, அப்பா அம்மா கூட சேர்ந்து நில்லுங்க, அக்கா போட்டோ பிடிக்க. நெட்டம்மா, நீயும் என்ன அவங்க கூட சேர்ந்து போட்டோ பிடிக்கங்க, போட்டோ எடுக்கன்னு ஒழுங்கா சொல்லலாம்ல. அவங்க அப்படி பேசும்போது நம்ம மட்டும் வித்தியாசமா பேசணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் அவங்கள மாதிரியே பேசுனேன். பரவாயில்லையே நெட்டம்மா, உன்னைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி இருங்க, 2 போட்டோ எடுத்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா சரிங்க பாப்போம். சூப்பரா போட்டோ பிடிச்சாச்சு. ரொம்ப நன்றி தங்கச்சி. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். ஊருக்கு போனோன்னா போட்டோவை பிரிண்ட் போட்டு தாரேன்னு. ரொம்ப நன்றிம்மா, நாங்க போய் ரயில்ல ஏறுதோம். சரிக்கா, டூர்ல எப்போ உங்களுக்கு போட்டோ எடுக்கனாலும் சொல்லுங்கண்ணே, நான் எடுத்து தாரேன். ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சி. பிள்ளைகளா, வாங்க ரயில்ல போய் ஏறுவோம். ராமு, வாரீங்களா? அந்த குகைக்குள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வருவோம். நெட்டம்மா, எனக்கு குகைன்னா பயமா இருக்கும், உள்ள இருட்டா இருக்கும்ல, நான் வரல. மனுஷன்னா தைரியமா இருக்கணும். ஒரு குகையை பார்த்து பயப்படுவீங்களா? அங்க பாருங்க எவ்வளவு பேர் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. தனியாவா நிக்க போறீரு? வாங்க, கூட்டத்தோட கூட்டமா போய் நம்மளும் எடுத்துட்டு வருவோம். சரி வா, உனக்காண்டி வாரேன். ஏம்மா ஏமா அழுறீங்க? அழாதீங்கம்மா. என்னட்டி செய்ய, அவளுக்கு எப்படி பேசுதலுன்னு பாத்தியா? ஏம்மா, நான் எந்த தப்பும் செய்யலம்மா, என்னைய தப்பா நினைக்காதீங்கம்மா. நான் உன்னைய ஒன்றும் சொல்லலம்மா, நம்மள ஏழைங்க பாத்தியா, அதனால நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அதையே தான் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஏம்மா, நம்ம 2 பேரும் பேசாம அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருவோமாம்மா. அங்க இருக்க வேண்டாம், அங்க இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாரும் பேசுறாங்க. பழகுன ஊரை விட்டுட்டு எப்படிட்டி போவ? பரவாயில்லம்மா, என் காலேஜ் இருக்குல்ல, அந்த ஊர்லயே போய் நம்ம இருந்துக்கிடுவோம். நீயும் என் கூடயே வந்துருமா. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த போறீங்களோ? இழிச்சக்கா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தலைவரே, கண்ணில் தூசி விழுந்துட்டு. தூசி எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, அங்கிள் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஏற்கனவே அம்மா மனசு கஷ்டத்துல இருக்காங்க, இவர் வேற ஏதாவது சொல்லி திட்டா என்ன செய்ய? என்ன சொல்லணும் தலைவரே, சொல்லுங்க. இழிச்சக்கா, முதல்ல அழுகிறது நிறுத்துங்க. தலைவரே, நீங்க ஏதோ எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இழிச்சக்கா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ராதாவும் செல்வியும் தானே சொன்னாலுங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது தலைவரே. என் பிள்ளை இப்ப எதுவுமே பண்ணல, அவ ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளோ சொன்னதை கேட்டுக்கிட்டு வந்து நான் இப்படிலாம் பேசுவேன்னு நினைக்கிங்களா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லுதம்ல, கொஞ்சம் என்னைய பாருங்க. சொல்லுங்க தலைவரே, நானும் என் மவளும் ஊரை விட்டு போகணும், அதை தானே சொல்ல வந்திருக்கீரு. டூர் முடிஞ்சு போன உடனே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிருந்தோம். லூசு மாதிரி பேசாதீங்க இழிச்சக்கா, நான் பேச வந்த விஷயமே வேற. தலைவர் சார், என்னையும் மன்னிச்சிருங்க. நீ ஏமா மன்னிப்பு கேட்க?
நான் உங்க மகனை விரும்பினது உண்மைதான். ஆனா எங்க அம்மாக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா அன்னைக்கு கிணத்துக்குள்ள விழுந்து சாக பார்த்துட்டாங்க. அதுல இருந்து எனக்கு எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க மகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் நான் பேசுறதே கிடையாது. பார்த்தாலே பயந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியுமா, என் மகன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். மன்னிச்சிருங்க தலைவர் சார், நான் செஞ்சது தப்பு தான். இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். அதுக்காண்டி எங்க அம்மாக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க. எங்க அம்மா பாவம். தலைவர் அண்ணாச்சி, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிருங்க. இழிச்சக்கா, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க அண்ணாச்சி, கேட்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க. என் மவன் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் இழிச்சக்கா. அவனுக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. கெட்டுனா நந்தினியை தான் கெட்டுவேன், வேற யாரையும் கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். சின்ன பையன் தானே அண்ணாச்சி, தெரியாம சொல்லியிருப்பாரு. அதுக்கு எதுவும் தண்டனைலாம் கொடுத்துறாதீங்க. பாவம், கொஞ்ச நாள் போனா அவரே மறந்துடுவாரு. இப்போ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க மகளை என் மவனுக்கு கட்டித்தர உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன சொல்லுதீங்க அண்ணாச்சி? ஏன் அவளை உங்க மகனுக்கு கட்டி வைக்க போறீங்களா? ஆமா இழிச்சக்கா, நந்தினி நல்ல பிள்ளை. எனக்கும் நந்தினியை ரொம்ப பிடிக்கும். அவ எங்க வீட்டு மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உண்மையாவா சொல்லுதீங்க? ஆமா இழிச்சக்கா, எனக்கு இந்த ஜாதி மதம் பணம் காசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என் மருமவன் நல்ல பிள்ளையா இருந்தா போதும். அப்படி பார்த்தா உங்க பிள்ளைய விட நல்ல பிள்ளை வேற யாரு இருக்கா சொல்லுங்க? நீங்க பிள்ளைய எவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்கீங்க தெரியுமா? எனக்கு உங்க கூட சம்மந்தம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா இழிச்சக்கா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும், சரியா? என் மவன் வெளிநாட்டுல வேலைக்கு போறான். இங்க உள்ள கம்பெனி தான். அமெரிக்கால அவனுக்கு மாத்தி விட்டுருக்காங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வருவான். போயிட்டு வரட்டும். அதுக்குள்ள நந்தினியும் காலேஜ் படிப்பு முடிக்கட்டும். விஜய் வெளிநாட்டுக்கு போறாரா? ஆமாம்மா, அமெரிக்காவுக்கு போறான். 2 வருஷம் கழிச்சு தான் வருவான். அதுக்குள்ள நீயும் படிப்பை முடிச்சிரு. முடிச்ச பிறகு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். நீயும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ல, சொந்த காலில் நிற்கணுமா. யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இந்த காலத்துல. பொம்பளை பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். அதனால நீயும் ஒரு நல்ல வேலைக்கு போ. அவனும் வரட்டும். அதுக்கு பிறகு 2 குடும்பமும் உட்காந்து பேசி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருவோம், சரியா? கவலைப்படாம இரு. தலைவரே, உண்மையாவா சொல்லுதீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே. ஏன் இழிச்சக்கா நம்ப முடியல? நீங்க ரொம்ப பெரிய பணக்காரவுங்க. நாங்க அண்ணாடங்காச்சி. அன்னன்னைக்கு கடையை போட்டாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்க அப்படி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி எங்க கூட சம்மந்தம் வச்சுக்கிடுவீங்க? இழிச்சக்கா, அந்த மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நந்தினி தான் என் வீட்டு மருமகா. படத்துல வர்ற மாதிரி இவதான் என் வீட்டு மருமகான்னு சொல்லிட்டு பிறகு இந்த பிள்ளைய எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? என்னைய பார்த்தா என்ன கடத்திட்டு போய் கொல்ற மாதிரியா தெரியுது? இப்படியெல்லாம் பேசுதீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லல தலைவரே. நீங்க வந்து திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுதீங்க. எனக்கு ரொம்ப திடீர்னு பயமா இருக்கு. பிள்ளையில ஆசைப்படுதுல இழிச்சக்கா, நம்ம தானே கட்டி வைக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கல்யாணத்துக்கு முழு மனசோட சம்மதிச்சிட்டேன். அது எப்படி தலைவரே? நீங்க மட்டும் சம்மதிச்சா எப்படி கல்யாணம் கட்டி வைக்க முடியும்? உங்க பொண்டாட்டி உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சம்மதிக்கணும்ல? அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இழிச்சக்கா. நீங்க யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. இது வந்து நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பிறகு விஜய்க்கு தெரியும். நம்ம 4 பேரை தாண்டி வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? எல்லாம் கரெக்டாக கூடி வரட்டும். எங்கள் வீட்டில் எப்போ பேசணுமோ பேசிட்டு நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். நீங்கள் என்னையே நம்புங்க. என்னால என்ன நம்பவே முடியலையே. ஏன் அவங்ககிட்டயும் இதே தான் சொல்லியிருக்கேன். நந்தினிகிட்ட போய் நீ எதுவும் சொல்லக்கூடாது. அவளை உனக்கு கட்டி வைக்க போறேங்கிற விஷயத்த நீ அவட்ட கூட சொல்லக்கூடாது. அமைதியா இருக்கணும். 2 வருஷம் கழிச்சு நீ வந்த பிறகு பேசிக்கிடுவோன்னு சொல்லியிருக்கேன். அவனும் சரின்ட்டான். இப்போ உங்ககிட்டையும் சொல்லிட்டேன். இனிமே இது யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, சரியா? நம்ம 4 பேரை தாண்டி போகக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, நம்ம ஊர்க்காரங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சரியாக்கா? சரி தலைவரே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னா நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாரும் எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருங்க, சரியா? 2 வருஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கல்யாணத்தை நடத்திடுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்குமா சொல்லுத? நான் உனக்கு மாமனாரு. நீ என்ன இப்போதைக்கு என்னைய மாமான்லாம் கூப்பிட வேண்டாம். இப்படியே சாரு, அண்ணாச்சி, தலைவர் அப்படி இப்படின்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லி கூப்பிட்டுக்கோ. 2 வருஷம் கழிச்சு தான் மாமான்னு கூப்பிடணும், சரியா? சரி சார். உன்னை பார்க்க முடியாமல் போயிருன்ட்டு விஜய் வந்து அமெரிக்கா கூட போக மாட்டேன்னு சொன்னான். நான் தான் சத்தம் போட்டு போக சொல்லியிருக்கேன். அவன் உனக்கு ஃபோன் போட்டான்னா எடுத்து பேசுமா, இல்லைன்னா என்னைய போட்டு உயிரை வாங்குவான். வீடியோ கால் போட்டான்னா எடுத்து பேசுன்னு. சரி, நான் பேசுறேன். ஆனால் நீங்கள் பேசுறது வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்கம்மா. நீ நல்லா படிக்கணும். படிப்பு தான் முக்கியம், சரியா? படிப்பு கோட்டை விட்டுறக்கூடாது. நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும். நல்ல வேலைக்கு போகணும். அப்போதான் கல்யாணம் நடக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படி, சரியா? நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கி காட்டுறேன்.
இளிச்சக்கா நீங்க அழுதுகிட்டே எந்திரிச்சு வந்தீங்களா? எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு, அதனால தான் சொல்ல வேண்டியதா போயிட்டு. இல்லைன்னா 2 வருஷம் கழிச்சு தான் சொல்லியிருப்பேன். சரிங்க தலைவரே, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை நான் உயிரே போனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கத்தானே இவ்வளவு பாடுபடுதோம். ஆமா தலைவரே, எனக்கு என் மாவா மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி, ரயில் நிக்க போகுது, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ராணி கூட போய் உட்காருதேன். நந்தினிமா, உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாம போயிருமோன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இன்னைக்கு தான் அந்த கவலை போயிருக்குமா. ஏம்மா, நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி உன் பேரை காப்பாத்துவேம்மா.